2 வலை இன்னைக்கு நாளைக்கு டிஸ்பேச் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 160 ஒரு 9-10 வரலாம்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 80 4 வரலாயும் அந்த கணக்கு சொல்லலாம். ஓகேங்களா, ஒவ்வொரு வலையை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் வாங்கியிருந்தாரு. இப்போ அவருக்கே தான் அந்த வலை கேட்டிருந்தாரு. அவருக்கு ஒரு 70-80 வலை பண்ணி கொடுத்துருந்தோம். 1 கிலோ வலை முழுசாக பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து 1 கிலோ வலை அப்படியே முழுசாக போட்டிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெவியாக போட்டிருப்போம். வேறு பிடிக்க முடியல. சரிங்களா, ஃபுல்லாகவே அடித்து ஓட்டியிருக்கோம். கயிறு கொஞ்சம் அவருக்கு ஹெவியாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம். கயிறு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹெவியாக இருக்குது அப்படின்ட்டு. வெயிட்டு நல்லா செம்மையாக இருக்கும். இது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 320 அடி வரும். இவ்வளோ 1 கிலோ வலை முழுசாக போட்டிருக்கோம். அதில் எவ்வளோ முழுசாக போட்டிருக்கோம். வலை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா, ஒரு கையில் ஹேண்டில் பண்ண முடியாது அந்தளவுக்கு வலை இருக்கும். பார்த்தீங்கன்னா நாட்டிங் தெளிவாக இருக்கும். வலை தெளிவாக கொஞ்சம் வாங்க நல்லா ஃப்ரீயாக இருக்கும். எடுத்து விடும்போது எந்த ஒரு சிக்கல் ஆகாது. பார்த்தீங்கன்னா தெரியும் தனியாக விடலாம். இப்போ வலையில் லூஸு பார்த்தீங்கன்னா நொறுக்கி விட்ருப்போம். தெரியுதுங்களா எவ்வளோ கன்னி நரம்பு இருக்குது அப்படின்ட்டு. இது ஒரு நாட்டிங்குள்ளே இவ்வளோ இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிங்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா லூஸ் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து மெயினாக கெண்டை மீன் பிடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. கட்லா லோகு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் பிடிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும். ஒரு மீன் மாட்டினாலும் 2 மீன் மாட்டினாலும் போதுங்கிற அளவுக்கு இல்லை மீன் மாட்டோம். ஓகேங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி தெளிவாக செட்டிங் பண்ணியிருக்கோம். அருமையாக இருக்கும். அவ்வளோ வலையில் எந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வராது. அதே மாதிரி மேல் கயிறு நீட்டாக போட்டோம், இது வேறு நீட்டாக போட்டோம். ஓகேங்களா, ஆக்சுவலாக 1 கிலோ வலை வாங்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா 35 MD கிடச்சிது. அதை 2ஆக கட் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். பேரலல் ஜாயின் அடிச்சிருக்கோம். ஓகேங்களா, வலை சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி அவர் போனவர் தான் அவர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாரு. எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தாரு. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் குயிக்காகவே பண்ணிட்டோம். அவருக்கு இது ஒரு வலை. ஓகேங்களா, அடுத்து இந்த வலை பார்க்கலாம். இந்த வலை பார்த்தீங்கன்னா 6 விரல் தெரியுதுங்களா, 80. இதுலேயும் பார்த்தீங்கன்னா லூஸு அதே மாதிரி தான். ஒரு நாட்டிங்குள்ளேயும் இந்தளவுக்கு லூஸ் இருக்கும். வலை ஆக்சுவலாக இது நம்மகிட்ட ஸ்டாக்கில் கொஞ்சம் இருந்துச்சு. மறுபடியும் வாங்கிட்டு வந்து அது ஒயிட் கலர் வெள்ளடியாக போச்சு. ஓகேங்களா, போட்டேன் அது. அதே மாதிரி வலை பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே பாருங்க எந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு தெரியுதுங்களா. அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் எடுத்து விடும்போது எந்த ஒரு சின்ன மாட்டல் கூட இருக்காது. ஈயமும் அதே மாதிரி தான். அதே மாதிரி பெரிய சைஸையும் போட்டிருப்போம். மற்றவங்க போடுற மாதிரி பேப்பர்லேயும் போட மாட்டோம். ஹெவியாக இருக்கும் வெயிட்டும். அதனால் எந்த ஒரு விஷயம் இருக்காது. ஒரே இடத்துல 2-3 மீன் மாட்டோம். அப்புறம் இன்றைக்கி ஒரு கஸ்டமர் நமக்கு கால் பண்ணி ரிவ்யூ சொல்லியிருந்தார் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஒரு 60ல் 2-3 வலை கட்டி கொடுத்துருந்தோம். பட் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ 3/4 கிலோ சைஸ் வரைக்கும் ஜிலேபி மாட்டிருக்கு. அவர் ஷாக்காக பார்க்குறாரு. இது வரைக்கும் நம்ம மாட்டினதே இல்லை ப்ரோ, இப்படி ப்ரோ மாட்டிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அதான் சொல்கிறேன், நம்ம வைக்கிற லூஸு வெயிட்டை பொறுத்து நிற்கும். அது இல்லாமல் இந்த அவர் மாட்டினதெல்லாம் பர்டிகுலராக சொன்ன ஏரியா பார்த்தீங்கன்னா ஈயத்தில் மட்டும்தான். ஈயக்கடல இருந்து தான் மாட்டிருக்கு. மேலால அடிக்கல, கீழே தான் அடிச்சிருக்கு. கீழே ஜோடி அடிச்சிருக்கு, 2-3 அடிச்சிருக்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருந்தார் அவர். அவர் மறுபடியும் ஒரு வலை கட்ட சொல்லியிருக்காரு. அவருக்கு இந்த வீக்கில் 2 வலை போகுது. அவருக்கு வீடியோ அப்கமிங் டேஸில் வரும் பாருங்கள். அவருக்கு ஒரு ரெட் கலர் வலை அவர் அனுப்பியிருந்தார், அது பண்ணியிருக்கோம். அடுத்து எல்லோ கலரில் அவர் பர்டிகுலராக எல்லோ கலர் தான் வேணும் 70 mm கேட்டிருந்தார் 3 வரலாயத்தில். பட் அது வாங்கிட்டு வந்திருக்கோம். அது ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் 2 வரலாம் எவ்வளோன்னு ஆர்டர் வந்திருக்கு, அது போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 60 ஆர்டர் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் 80ல் இதே மாதிரி ஒரு வலை நண்பர் கேட்டிருக்காரு. அதுவும் அப்கமிங் டேஸில் வரும். ஒரு 4-5 வலை ஆர்டர் ஆகிருக்கு. பேக் டு பேக் வீடியோ கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் வீடியோ ஒரு புதன்கிழமை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதன்கிழமை கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும். பாருங்கள், அது ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்தளவுக்கு நீட்டாக வலை எடுத்து விடும்போது எப்படி வரும் அப்படிங்கிறத. நீட்டாக அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா ஜம்முன்னு போய் உட்காரும். ஓகேங்களா, இந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது வலையில். இது மாதிரி வலை வேணுன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப்பில் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வலை கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் இன்னுமே டவுட்டாக தான் கேட்குறீங்க, எப்படி கொரியர் போட்டால் வருமா, போஸ்ட் ஆஃபீஸில் போடுறதா, அதில் போடுறதா, இதில் போடுறதா, நிறைய கேள்விகள் நிறைய கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்ம ட்ரஸ்டட் தான். நம்ம வந்து இது வந்து தொழிலாக தான் பண்ணிகிட்ருக்கோம். நீட்டாக ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்ருக்கோம். யாருக்கும் இந்த டவுட்டே வர வேணாம். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற டைமில் நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். அது ப்ராப்பரான அட்ரஸ் உங்கள்கிட்ட வாங்கிட்டு, ஆக்சுவலாக அட்ரஸ் எழுதுனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம போஸ்ட்டே பண்ணுவோம். ஓகேங்களா, அதாவது கொரியர் பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். ஓகேங்களா, எந்தெந்த வலை ஒரு வலை போனாலும் நம்மளுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணிடுவோம். ஒரு வலை கூட மிஸ் பண்ண மாட்டோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தக்க நல்லா நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் ஒர்க்கு தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு தக்கையும் இப்படி தான் இருக்கும்.
இவர் கொஞ்சம் லாங்காக தக்க கேட்டிருந்தார், லாங்காக போட்டிருக்கு. இவர் கொஞ்சம் இதோட சைஸ் பெருசாக கேட்டிருந்தார். இதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இதில் டிஃப்ரெண்ட் தெரியும், தெரியுதுங்களா? சைஸ் தான் அவர் கேட்குற மாதிரி நம்ம வச்சு கொடுத்துருவோம். எப்படி உங்களுக்கு வேணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா வெள்ளடி பார்த்தீங்கன்னாலும் தெரியும், தெளிவாக இருக்கும். லூஸெல்லாம் வச்சு எல்லாமே நீட்டாக இருக்கும். ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட நீங்கள் குறை சொல்கிற அளவுக்கு ஒரு வேலையை நம்ம பண்ணி கொடுக்க மாட்டோம். ஃபீல்டு ஒர்க் பண்ணதுனால நம்மளால் இவ்வளோ கிளியராக உங்களுக்கு வலை பண்ணி தர முடியுது. டேரெக்டாக வலை பண்ணுறன்ட்டு வர கிடையாது. மீன் பிடிச்சிட்டு இருந்தாலும் தான் என்னோட கேலரின்னு ஒன்று இருக்குது. அதாவது எங்கிட்ட என்னென்ன வலை இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சண்டே நான் போஸ்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். நிறையா வலை இருக்குது, எங்கிட்ட கவுண்டிங்கே கிடையாது. பார்த்தீங்கன்னா 20 mm ஒரு வலை இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 60லேயே 1 2 3 60ல் 2 வலை இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 65ல் ஒரு வலை இருக்குது, 70ல் ஒரு வலை இருக்குது, 80ல் ஒரு வலை இருக்குது, 100ல் ஒரு வலை இருக்குது, 120ல் ஒரு வலை இருக்குது. 120 என்னோட ஹையஸ்ட். ஓகேங்களா? இந்த வலைலாம் ஒரு நாளைக்கு நான் ஷோகேஸ் பண்ணுறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த வலைலாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும் அந்த வலைலாம். ஓகேங்களா? அது ஆக்சுவலாக என்னோட பர்சனல் யூஸ்க்கு நான் ஹெவியாக பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அந்தளவுக்கு போடணுமா போட வேண்டாமாங்கிறது நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் அதெல்லாம் பெஸ்ட் ரிசல்ட் நெட். இப்படிலாம் வலை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்படி கூட வலை பண்ணுவாங்களா, பண்ணி வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. இந்த வலை பார்த்தீங்கன்னா இந்த வலை அதாவது இந்த 80 பார்த்தீங்கன்னா 2300 பண்ணி கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 1 கிலோ வலை கேட்டிருந்தாரு. எனக்கு லூஸ் வந்து தாறுமாறாக இருக்கணும். ஆக்சுவலாக 1/2 கிலோ வலையில் பண்ண முடியாமல் இல்லை. பட் அவர் லூஸ் தாறுமாறாக கேட்டிருந்தார். அதனால் நம்ம 1 கிலோ வலை எடுத்து பண்ணியிருக்கோம். அவர் 2-3ல் பண்ணுங்காட்டி அவர் 2700 பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் பார்க்கலாம்.